ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ வந்து முதல் போட்ட பார்ட் 2 தான் இந்த வீடியோ. இதில் வந்து நான் எக் மேலே வந்து ரோசாப்பூ நாங்கள் செய்துட்டு எப்படி அதை வந்து எடுத்து கேக்கில் ப்ளேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து மற்றது நோசில்ஸ் ஒர்க், அந்த மாதிரி நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம்னு தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்கோ. இப்போ நாங்கள் மேக் பண்ணி வச்சுருந்த அந்த 2 கலரிங்கையும் வந்து எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு பைப்பிங் பேக் எடுத்து அதுக்குள்ளே வந்து இந்த நொசில்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிப் ஒன்று இருக்குது. அதுன்னு சொன்னால், இப்போ நொசில்ஸ் நாங்கள் மாற்றி மிதண்டலாம், மற்றது இப்போ கலரிங் வேறு கலர் போட்டுருந்தாலும் அதுவும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த டிப்பில் ஒரு மூடி இருக்கும், அந்த மூடியை கழட்டிட்டு அந்த டிப்பை வந்து உள்ளே வச்சுட்டு அதில் வந்து நாங்கள் ஒரு விளிம்பு மாதிரி இருக்கும், அதோடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு வெட்டின அடையாளம் வரும். பிறகு அந்த டிப்பை கொஞ்சம் உள்ளே இழுத்துட்டு அந்த வெட்டின அடையாளத்தோட கட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் நொசில்ஸை வச்சுட்டு அந்த அந்த மூடி விட்டிங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். பிறகு உங்களுக்கு ஜெலோ கலர் வேணுமெண்டா ஜெலோவை போட்டு இதெல்லாம், அப்புறம் ஜெலோ வேணாம்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் பிங்கோ என்ன கலர் இருந்தாலும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் பைப்பிங் பேக் கொஞ்சம் உங்களுக்கு செலவாகிறது குறைவாக இருக்கும் இந்த மாதிரி செய்தீங்கன்னு சொன்னால். அதுபோல் தான் இப்போ நான் ரோசாப்பு நொசில்ஸ் எடுத்துருக்கேன். அந்த நொசில்ஸையும் இப்போ அதுக்கு வந்து அந்த நான் சொன்ன அந்த டிப் அது வந்து போட்டு செய்யலை. ஏன்னு சொன்னால் அதில் ஒரு விளிம்பு இருக்குது, அந்த விளிம்பு இருக்கிறதுனால இதில் போட்டு செய்யலாது. இப்போ அதுக்கும் ஒரு பைப்பிங் பேக்குகளில் இந்த நொசில்ஸை போட்டுட்டு எங்களுக்கு எந்த லாத்துக்கு கட் பண்ணி எடுக்கணுமோ அந்த லாத்தில் வச்சுக்கொண்டு கத்திரிக்கோளால் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. அப்புறம் நொசில்ஸை உள்ளே எடுத்துகிட்டு அதில் ஒரு அடையாளம் வந்துருக்கு தானே, அந்த அடையாளத்துக்கு நேரில் கட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் நொசில்ஸ் வெளியிலையும் வராது, நல்லா டைட்டாக இருக்கும். பைப்பிங் பண்ணும்போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் பேக்கில் போட்டுட்டு ஒரு சும்மா ஒரு போர்ட்லேயோ என்னத்துலையோ நீங்கள் ஒருக்கா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி நொசில்ஸ் காலை வருதுன்னு சொல்லி. ஏன்னா நேரடியாக நீங்கள் கேக்கில் செய்ய தொடங்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்டைம்ஸ் ஏதாவது அடைச்சிருக்கலாம், ஒழுங்காக நீட்டாக வராமல் இருக்கலாம், அப்படி ஏதாவது இருக்கும். அதனால் நீங்கள் சும்மா ஒரு போர்டில் என்னதுலையோ ஒருக்கா ப்ரெஸ் பண்ணி பாருங்க, நல்லா ஸ்மூத்தாக வருதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நேரடியாக கேக்லேயே செய்கிறதுக்கு தொடங்கலாம். இதில் நாங்கள் சும்மா போட்டோம்னு சொன்னால் ஒட்டி நிற்காது, அதனால் சும்மா கொஞ்சம் க்ரீம் எடுத்து அந்த மேல் மூடியில் வடையாக பூசி போட்டு அதுக்கு பிறகு தான் நான் ஃபுல்லாக நொசில்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். முதல்ல வந்து அந்த விளிம்பு இருக்குது தானே, விளிம்போடு நான் ஃபஸ்ட்டுக்கு போட்டு கொண்டு வரேன். இந்த கோணை வந்து நீங்கள் போடும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பாருங்க, அதோட நெருக்கமாக போட்டு பழகுங்க. ஒன்றும் என்னென்னு சொன்னால் இடைவெளி வந்து அது நல்லா இருக்கா, திருப்பி இடைவெளியை ஃபில் பண்ணுறேன்னு அதுக்கு மேலே போட்டோம்னு சொன்னால் அசிங்கமாக போயிடும். அதனால் இடைவெளிகள் இல்லாமல் சுற்றி முதல்ல அந்த ரவுண்டை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை எடுத்துருக்கிறேன், அந்த மூடிக்கு மேலே போட போகிறோன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் அந்த கோணை வந்து பிடிக்கணும். இப்போ நீங்கள் சரிச்சு அப்படி பிடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் போட போகிற அந்த ஸ்டாரும் வரப்போகுது. அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரணும் பண்ணதுக்கான நொசில்ஸில் வந்து வி ஷேப்பில் உங்களோட மற்ற கையில் கொடுத்து பிடிச்சி போட தொடங்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள், இப்போ நல்ல ஈவனாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு இடைவெளி இருக்குன்னு சொல்லி அதுக்கு மேலே போட்டோம்னா இப்போ எல்லாம் ஒரே அளவாகும். இப்போ நாங்கள் இடைவெளியை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே போட்டது கொஞ்சம் உயரமாகவும் இருக்கும், அது அன்ஈவனாகவும் இருக்கும், அவ்வளோ பார்க்க அழகில்லாமையும் இருக்கும். எப்போவுமே நாங்கள் நொசில்ஸ் ஒர்க் பண்ணும்போது இப்போ கணக்கு க்ரீம் எடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களோட கைக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் நொசில்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார் அந்த மாதிரி போட போகிறோம்னு சொன்னால், இப்போ ஒரு மூடி ஒரு வட்டமோ சதுரமோ ஏதாவது ஒன்றுக்கு மேலே நாங்கள் ஃபுல்லாக நொசில் ஒர்க் வந்து ஃபில் பண்ண போகிறோம் பைப் பண்ணின்னு சொன்னால், முதல்ல வந்து நடுவிலையோ எங்களுக்கு எந்த இடத்துல இஷ்டமோ அந்த மாதிரி தொடங்கக்கூடாது. நான் காட்டியிருக்க டிசைன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு நான் ஸ்பீடும் கூட்டையில் நார்மலாக தான் செய்து காட்டியிருக்கிறேன், அதனால் அந்த டிசைன் உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன்.
அப்புறம் நான் இந்த ஸ்டார் சில்ஸை வச்சு இது வந்து சைஸ் இதில் மென்ஷன் பண்ணல, அதனால் எனக்கு என்ன சைஸ்ன்னு தெரியல. உங்களுக்கு சில பைப் பண்ணக்கூடிய மாதிரி பைப்பிங் செய்யக்கூடிய மாதிரி சில டிசைன் நான் இதில் போட்டு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு எதாவது தேவைப்படுமான்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ கேக்கிட எட்ஜ் இருக்குது தானே, அதுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றது மேலே விளிம்பு இருக்குது தானே, அதுக்கெல்லாம் போட்டு விடலாம். அப்போ இந்த கவர்கள் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணி விடலாம். இந்த மாதிரி டிசைன் எல்லாத்தையும் நீங்கள் யூடியூப், பின்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி அதுலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எத்தனை பேர் பின்ட்ரெஸ்ட் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. அந்த ஆப் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேக்கிங் பண்ணுறாக்களுக்கு இருந்தாலும் சரி, மற்றது இந்த டெய்லரிங், மற்றது வேறு என்ன நம்ம ஹிந்தி ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அதில் வந்து ஈஸியாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கும் ஈஸியாக செய்கிறதுக்கும் நிறைய அந்த விஷயங்கள் உங்களுக்கு அது மூலியமாக நீங்கள் நிறைய விஷயத்தை அட்வான்ஸாக கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஆப் யூஸ் பண்ணுறது ஈஸி தான். நீங்கள் இப்படி பாவிக்காத ஆக்கள் பின்ட்ரெஸ்ட்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கண்டா, ப்ளே ஸ்டோரோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கண்டா வரும். அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமென்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அது மாதிரியெல்லாம் கிடைக்கும். எல்லாத்துக்குமே நோசில்ஸ் வேணுமெண்டில்லை. சில டிசைனுகளை பைப்பிங் பேக்லேருந்தே நீங்கள் கட் பண்ணி எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும். என்னட்ட லீப் நோசில்ஸ் வந்து இல்லை. அப்போ அதுக்கு ஒரு நோசில்ஸ் வேண்ட தேவையே இல்லை. நீங்கள் ஒரு பைப்பிங் பேக்கில்
2 சைடையும் கூராக வெட்டினீங்கண்ணா அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கூர் ஷேப்பில் வெட்டினீங்க போட்டு இந்த வீடியோவில் நான் செய்கிற மாதிரி செய்தீங்கன்னா இல்லை வரும் இப்போ க்ரீன் கலர் இதில் ஜெலோ கலர்ன்றபடியாக உங்களுக்கு இல்லை மாதிரி இல்லாமையும் இருக்கலாம். ஒரு க்ரீன் கலர் இங்கே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா இல்லை நல்ல டிசைன் வரும். கொஞ்சம் நிறையவே வித்தியாசம் டைப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் உங்களுக்கு ரோசாப்பு செய்து காட்டுவோம்ன்ட்ருக்கேன். ரோசாப்பு செய்து காட்டுறதுக்கு ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். என்ன முட்டையை உடைச்சி ஊற்றி ஏதாவது பண்ண போகிறீங்கண்டா அப்படி எல்லாம் இல்லை. சிலர் வந்து இந்த ரோஸ் எல்லாம் செய்கிறதுக்கு அந்த ரோஸ் நெயில்ஸ் வந்து வேண்டி வச்சிருப்பினோம். அந்த நெயில் மாதிரி இருக்கும், ஆணி மாதிரி இருக்கும், அது வேண்டி வச்சிருப்பினோம். அதே நிட்டே இல்லை. அப்போ நான் வந்து இந்த எக்கில் தான் வந்து வளமையாகவே அப்படி தான் செய்து பழகிறேன். அப்படி செய்கிறேன். இப்போ உங்களுக்கு அதை மாதிரி தான் இன்னும் நான் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். எக்கில் நேரடியாக நாங்கள் வந்து நோசில்ஸ் மூலியமாக ரோசாப்பு செய்ய போகிறோம். அது நிற்காது. அதனால் க்ரீமை வந்து கொஞ்சம் இடத்துக்கு நீட்டாக பிரட்டி விடுங்கோ. அப்போ தான் வந்து அது வழுகாமல் க்ரிப்பாக நிற்கும் நீங்கள் போட போகிற க்ரீம். முட்டையில் லைட்டாக பிரட்டினு தானே அப்படி பிரட்டி போட்டு எங்களுக்கு வந்து இந்த பெட்டல்ஸ் போடுறதுக்கு ஒரு பேஸ் ஒன்று தேவை. அதனால நீங்கள் அது வந்து இப்போ கொஞ்சம் இதை வந்து ஒரு கூராக வர்ற மாதிரி கொஞ்சம் க்ரீமை வந்து அந்த நொசில் சாலியை வந்து பிரட்டி எடுங்க. பிரட்டின்னு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நொசில் சாலியை வந்து ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கூராக எடுங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் இப்படி கூராக எடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு மேலே இருந்து கொஞ்சமாக நீங்கள் பெட்டல்ஸ் போட்டு கொண்டு வர மேலே கொஞ்சம் சின்ன இதெல்லாம் கீழே போக விரிஞ்ச இதெல்லாம் வர்ற நல்லா இருக்கும். ஒவ்வொரு இதழையும் போட்ட பிறகு அந்த இதழின் நடுவில் இருந்து அடுத்த இதழுக்கு வந்து கொண்டு போகணும். கணக்கமாக வந்து நீங்கள் பெரிய இதழாக எடுக்கக்கூட குட்டி இதழ்களாக எடுத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக இதனை முடிய ஒரு அளவான ரோஸ் வந்து நல்லா அழகாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ரோஸ் மற்ற வந்து பைப்பிங்கில் வந்து நீங்கள் நொசில்ஸ் ஒர்க் பண்ணும்போது தான் ஸ்மூத் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து பொறுக்கு மாதிரி ஃபினிஷிங் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி ரோசாப்புக்கு வந்து நீங்கள் நீட்டாக ஸ்மூத் பண்ணலையாண்டா இடையில் வந்து நீங்கள் பெட்டில்ஸ் போடும்போது கட் ஆகி அந்த ஒரு என்ன சொல்கிறது நீட்டான ஒரு பெட்டல்ஸ் வந்து கிடைக்காது. ஓகே, நான் இப்போ இந்த ரோஸா ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு கத்தரிக்கோள் இருக்குது தானே, கத்தரிக்கோளை நல்லா விரித்து வச்சுக்கொண்டு முட்டையில் கீழே ஒரு பேஸ் போட்டிருந்தானே அந்த பேஸில் அடியோடு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொண்டு இப்போ நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இப்போ கேக்கில் அப்படின்னு சொன்னால் கேக்கில் வந்து கொஞ்சம் க்ரீமை வந்து முதல் ஒரு பேஸ் மாதிரி போட்டிருந்தானே அந்த மாதிரி நீங்கள் கேக்லேயும் ஒரு கொஞ்சம் க்ரீமை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தானே இந்த ரோஸா அதை அப்படியே கத்திரிக்கோளில் கொண்டு ப்ளேஸ் பண்ணி போட்டு
அப்படியே லைட்டாக நீங்கள் எடுத்து கத்திரிக்கோள் எடுத்தீங்கன்னா கேக்கில் ப்ளேஸ் ஆகிடும். ஈஸி தான். 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். கூட எல்லா வீட்லேயுமே இப்போ அந்த நொசில்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இந்த ரோஸ் பண்ணுறதுக்கு நொசில்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அந்த நெயில்ஸ்ன்னு சொன்னது தானே, அது முட்டை எல்லா வீட்லேயும் இருக்கும். அந்த முட்டைக்கு மேலே போட்டு பழகுங்க. போட்டு ஒரு போர்ட்லேயோ இன்னத்துலேயோ ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போக உங்களுக்கு ஈஸியாகவே ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் இப்போ முட்டையில் வந்து க்ரீமை வந்து பிரட்டி எடுத்து போட்டு தான் அதுக்கு மேலே பேஸ் போட்டு பெட்டல்ஸ் செய்ய போகிறீங்க. அப்படி செய்ய நீங்கள் பயப்பட தேவை, நிலத்தில் விழுந்துருமோன்னு சொல்லி. அதனால நாங்கள் பூசி போட்டதுன நல்லா க்ரிப்பாக தான் நிற்கும். அதனால் இப்போ விழும் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வடிவாக கவுட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ கவுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட பேஸ் வந்து விழாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் பெட்டல்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அது வழுகி விழுகிற மாதிரி இருந்தால் உங்களோட பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் திருப்பி அதை எடுத்து போட்டு திருப்பி நீட்டாக போட்டு பெட்டல்ஸ் எல்லாம் ஈவனாக எல்லா இடமும் ஒரே அளவுக்கு வந்திருக்கோன்னு சொல்லி அப்படி வந்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இதழ்கள் போதுமாக இருந்தால் நீங்கள் எடுத்து அதை கேக்கில் ப்ளேஸ் பண்ணலாம். இது போல் தான் நீங்கள் இப்போ கேக்கில் வந்து ஏதாவது நோசில்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டபுள் கலர் வேணுமென்னு சொன்னால் இந்த மாதிரி டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டு நீங்கள் போட்டு எடுக்கலாம். நல்லா அழகாகவும் இருக்கும். இப்போ எங்களுக்கு டபுள் கலர் வேணுமென்னு சொன்னால் இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி தான் அந்த பைப்பிங் பேக்குக்குள்ளே இப்போ நான் இதில் ரெடி பண்ணி வச்சுக்க வந்து எல்லோவும் ரெட்டும் தான் ரெடி பண்ணி வச்சுக்கேன். அந்த ரெண்டையுமே ஒரே அளவாக நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னு சொன்னால் ஒரே அளவாக ப்ரெஸ் பண்ணும்போது ஒரே அளவுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டபுள் ஷேட்ஸில் வந்து ரோஸ் கிடைக்கும். இப்போ இந்த ரோஸ் தானே இல்லை, இப்போ ஒயிட் வேணுமென்னா ஒயிட் அண்ட் பிங்க், ஒயிட் அண்ட் ரெட்,
yellow உங்களுக்கு என்ன வேணுமென்னா எத்தனை கலர் வேணுமென்றாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்குக்குள்ளே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல நல்ல அழகான ரோசஸ் எடுக்கலாம். சேம் மெத்தட் தான், முதல் நாம் போட்ட மாதிரி தான், சேம் மெத்தட் தான். இப்போ கலர் தான் வித்தியாசம். பார்த்திங்கன்னா தெரியும், வெளியில் வந்து பெட்டல்ஸ் வந்து எல்லோ கலரில் வருது, உள்ளே வந்து நல்ல ரெட் கலரில் வருது. மற்றது மாற்றி போட்டோம்னு சொன்னால் விளிம்பிலையெல்லாம் மாறி மாறி நல்ல அழகான உங்களுக்கு என்ன உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்து அதுலேயும் க்ரீமை பூசி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் சின்ன சின்ன பெட்டல்ஸாக போட தொடங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுலேயும் ஒரு ரோஸ் வந்து செய்யலாம். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த டூத்பிக் இருக்குது தானே, அந்த டூத்பிக்லேயே செய்திருப்பினோம், ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு அந்த டூத்பிக்கில் செய்கிறத விட எக் மேலே போட்டுவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து ப்ளேஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கிறது. உங்களுக்கு எது ஈஸின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்க என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி.
இந்த மாதிரி 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகள் விட்டாலும் அதுக்கு பிறகு நீட்டாக வந்துடும். ஓகே, உங்களுக்கு இந்த நான் பண்ண நொசில்ஸில் பண்ண ரோஸ் மெட்டை வந்து டிசைன் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.